வணக்கங்க. இந்த வீடியோவில் ஸ்விஃப்ட் பேஸ் ஸ்விஃப்ட் கட், லாஃப்டட் பேஸ் லாஃப்டட் கட், பவுண்டரி பேஸ் பவுண்டரி கட், இந்த 6 டூல்ஸை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். பேசிக் டீட்டெயில்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த 6 டூல்ஸோட பர்பஸ் என்ன, இந்த 6 டூல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 6 டூல்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் பேஸ். இந்த ஸ்விஃப்ட் பேஸ்க்கு நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல், ஒரு பாத். சரிங்களா? இது ரெண்டும் தான் பேசிக்காக தேவை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா டாப் லைனில் நான் க்ரியேட் பண்ணுறேன். டாப் லைனில் இப்போ நான் வந்து ஒரு பாலிகன் ட்ரா பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த சைட்ஸோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு பாலிகன் ட்ரா பண்ணிட்டேன். அந்த ஸ்கெட்சை விட்டு வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்து ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து டாப் பிளேனில் இருக்குது. இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பிளேன் ஆர் ரைட் பிளேன், இந்த ரெண்டு பிளேனில் ஏதாவது ஒரு பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்து நான் ட்ரா பண்ணுறேன். நான் வந்து இப்போ ரைட் பிளேன் சூஸ் பண்ணியிருக்கேன். ரைட் பிளேனில் அந்த ப்ரொஃபைல் எந்த பாத்தில் ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிற பாத்தை வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த பாத்துக்கு தேவையான டைமென்ஷன் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு 250 mm ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த லைன் வந்து ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்க ப்ரொஃபைல் இருக்கிற பிளேனில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்க ப்ரொஃபைல் எது? ஸ்கெட்ச் 1. அது எந்த பிளேனில் இருக்குது? டாப் பிளேனில் இருக்குது. ஸோ அந்த பிளேனில் வந்து இந்த பாத் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கண்டிஷன். ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சை நான் எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ ஸ்விஃப்ட் பேஸில் எந்த ப்ரொஃபைல் எந்த பாத்தில் ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல் வந்து இந்த பாத்தில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஏரியாவில் ப்ரொஃபைலும் இந்த ஏரியாவில் அந்த பாத்தையும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சாலிட் மாடல் க்ரியேட் ஆகிருக்கு. அது வந்து ப்ரீவியூவில் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த இடத்துல தின் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சம் வால் திக்னஸோட ஒரு 3D மாடல் க்ரியேட் ஆகும். அது என்ன அப்படிங்கிறது எப்பவும் போல் எக்ஸ்ட்ரூடட் பேஸில் நம்ம கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் எவ்வளோ திக்னஸுக்கு அந்த மாடல் வேணும் அப்படின்னு இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு 1 டைரெக்ஷனா, மிட் பிளேனா, இல்லை வந்து 2 டைரெக்ஷனில் வேணுமா அப்படிங்கிறத கொடுக்கணும். 2 டைரெக்ஷன்னா ட்ரா பண்ணியிருக்க ஸ்கெட்சில் இருந்து ஒரு சைடு ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் அதிகமாகும். அதோட இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிஸ்டன்ஸ் நம்ம வேறு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கோசரம் அந்த வால் திக்னஸ் மெயின்டைன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு சைடு 5 mm கொடுக்குறேன் அப்படின்னா நான் ட்ரா பண்ணியிருக்க ஸ்கெட்சில் இருந்து ஒரு சைடு 5 mm திக்னஸ் இருக்கும். இன்னொரு சைடு நான் 10 mm கொடுக்குறேன் அப்படின்னா நான் ட்ரா பண்ணியிருக்க ஸ்கெட்சில் இருந்து இன்னொரு சைடு 10 mm வால் திக்னஸ் மெயின்டைன் ஆகும். டோட்டலாக 15 mm வால் திக்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் பேஸோட பேசிக் டீட்டெயில்ஸ். சரிங்களா? இப்போ இந்த தின் ஃபியூச்சர் எடுத்துகிட்டு நான் இந்த சாலிடாக நான் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலுக்கு பெர்பெண்டிகுலர் பிளேன், அதாவது இந்த ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் பிளேன்னா இப்போ இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டாப் பிளேனுக்கு பேரலாக இருக்குது. அப்போ இந்த ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் பிளேன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிளேன் ஆர் ரைட் பிளேன். இதில் ஏதாவது ஒரு பிளேனை நான் சூஸ் பண்ணி அந்த ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த ப்ரொஃபைல் வந்து எந்த பாத்தில் ட்ராவல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்தை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பாத்தை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள், இந்த பாத்தோட ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கெட்சிலேயோ இல்லாட்டி அந்த ஸ்கெட்ச் இருக்கக்கூடிய பிளேன்லேயோ கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகிருக்கணும். சரிங்களா?
ஸோ அதை வந்து நான் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஸ்வெப்ட் கட்டு கொடுக்குறேன் சரிங்களா. அதே தான், எந்த ப்ரொஃபைல் கட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுறேன். அது எந்த பாத்தில் கட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு மெட்டீரியல் கட் ஆகிடுச்சு. இதை இப்போ எப்படி செக் பண்ணலாம்? இந்த செக்ஷன் வியூ மூலிமா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பாத் இந்த ப்ரொஃபைல் வந்து இந்த பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு அதுக்கோசரம் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணியிருக்கு சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெப்ட் டூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்டட் பேஸ், லாஃப்டட் கட்டு. இப்போ இந்த லாஃப்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 2 or more ப்ரொஃபைல்ஸ். இப்போ இந்த ஸ்வீப்பில் வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒரு பாத்து தேவைப்பட்டது. இந்த லாஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட ப்ரொஃபைல்ஸ் வந்து தேவைப்படும் சரிங்களா. பாத்து வந்து இதில் ஆப்ஷனல் தான், வேணும்னா கொடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போ நான் ஒரு பிளேன் சூஸ் பண்ணுறேன், அதில் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு பாலிகன் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு எத்தனை சைடு வேணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு சைடோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இது வந்து டாப் லைனில் இருக்கு இல்லையா. இப்போ இந்த டாப் பிளேனுக்கு பேரலாக ஒரு பிளேன் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 mm டிஸ்டன்ஸில் ஒரு பிளேனை க்ரியேட் பண்ணுறேன். 100, 200 கூட கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த பிளேன், இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க பிளேனில் ஒரு ஸ்கெட்சை ட்ரா பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் ப்ரொஃபைல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் தனித்தனி பிளேன்ஸில். இப்போ நான் லாஃப்ட் பேஸ் கொடுக்குறேன். லாஃப்ட் பேஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலையும் செகண்டு ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 2 ப்ரொஃபைலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாலிட் மாடல் க்ரியேட் ஆயிடுச்சு சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் பேஸ். இதுலேயும் தின் ஃபியூச்சர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நமக்கு வால் திக்னஸோடு வேணும்னா அந்த சாலிட் மாடலில் வால் திக்னஸோடு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸில் நான் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு பாலிகன், இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கு சென்டராக நான் ட்ரா பண்ணோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் கிடைக்கலனா ஜஸ்ட்டு இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலோட அந்த கர்வேச்சரில் மவுஸை நீங்கள் கொண்டு போனீங்கன்னாவே சென்டர் பாயிண்ட்டை காமிக்கும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே பாட்டம் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு ப்ரொஃபைலை ட்ரா பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள். இப்போ நான் 2 பேரலல் ஃபேஸ்லேயும் 2 ப்ரொஃபைலை ட்ரா பண்ணியிருக்கேன் தனித்தனி ஸ்கெட்சில். இப்போ நான் லாஃப்ட் கட் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலையும் செகண்டு ப்ரொஃபைலையும் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலையும் செகண்டு ப்ரொஃபைலையும் கனெக்ட் பண்ண மாதிரி மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு சரிங்களா. இதை வந்து செக்ஷன் வியூ மூலிமா நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் இந்த லாஃப்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அது கிடையாது. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ப்ரொஃபைல்ஸ் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்க லாஃப்ட் கட் அப்புறம் அந்த லாஃப்ட் பேஸை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். சரி வேண்டாம், இதை வந்து நான் தனியாகவே இண்டிவிஜுவலாகவே ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா அது ட்ரா பண்ணதை வந்து நம்ம டெலீட் பண்ண வேண்டாம். இப்போ ஸ்கெட்சில் போய்ட்டு டாப் லைன் சூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பாலிகன்,
நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு ஹைட்டில் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சரி வேண்டாம், நம்ம புதுசாக ஒரு பிளேனை க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 50 mm ஓகே 50 mm அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறேன், பிளேனை க்ரியேட் பண்ணுறேன். அந்த பிளேனில் ஒரு ஸ்கெட்சை ட்ரா பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள். நெக்ஸ்ட்டு அந்த பிளேனில் இருந்து இன்னொரு பிளேன் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த பிளேனுக்கு பேரலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேன்னு வந்து பார்த்திங்கன்னா 50 mm டிஸ்டன்ஸில். இப்போ அந்த பிளேனில் ஒரு ஸ்கெட்சை ட்ரா பண்ணுறேன். அதோட ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள். இப்போ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்க பிளேன்லேருந்து இன்னொரு பிளேன் வந்து பேரலாக க்ரியேட் பண்ணுறேன். அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 50 mm. அதில் வந்து ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்க அதே சர்க்கிளை நான் கன்வெர்ட் என்டிட்டி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்க பிளேனுக்கு பேரலாக இன்னொரு பிளேன் க்ரியேட் பண்ணுறேன் ஒரு 50 mm டிஸ்டன்ஸில். சரிங்களா? இப்போ அந்த பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் பாலிகனே ட்ரா பண்ணுறேன். நான் புதுசாக ட்ரா பண்ணாமல் கீழே இருந்து கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பாலிகன், சர்க்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள், பாலிகன். சரிங்களா? இப்போ நான் லாஃப்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறேன், செகண்டு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறேன், தேர்டு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறேன், ஃபோர்த்து ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறேன், ஃபிஃப்த்து ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை மூவ் பண்ணுறது மூலயமா நம்ம அந்த மாடலை ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எந்தெந்த ப்ரொஃபைல் வரைஞ்சிருக்கனோ அந்தந்த ப்ரொஃபைலில் ட்ராவல் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு சாலிட் மாடல் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பவுண்ட்ரி பேஸ். இந்த பவுண்ட்ரி பேஸில் வந்து என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபைல் இருக்கணும். ரெண்டாவது ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல். ஆனால் கண்டிப்பாக கைடு கர்வ் இருக்கணும். சரிங்களா? கைடு கர்வ் ஆர் பவுண்ட்ரி கர்வ்னு கூட அதை நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு டாப் லைன் சூஸ் பண்ணுறேன். டாப் லைனில் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். என்ன ப்ரொஃபைல்? சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய பிளேனுக்கு, டாப் பிளேனுக்கு பர்பெண்டிகுலரான ஏதோ ஒரு பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைலோட பவுண்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து டிசைன் பண்ணுறேன். அந்த பவுண்ட்ரி வந்து ஆல்ரெடி இருக்க அந்த ப்ரொஃபைலோட பேர்ஸாக இருக்கணும். சரிங்களா? அப்படின்னா கான்டாக்டில் இருக்கணும். இப்போ ஒரு பவுண்ட்ரி ட்ரா பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் அந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பிளேனில் இன்னொரு பவுண்ட்ரியும் நான் ட்ரா பண்ணுறேன். அந்த பவுண்ட்ரியோட லைனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபைலில் பேர்ஸாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் பவுண்ட்ரி பேஸ் யூஸ் பண்ணுறேன். அதில் எனக்கு தேவையான ப்ரொஃபைலை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் 1 அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் க்ரியேட் பண்ணியிருக்க ப்ரொஃபைல் வந்து நான் கொடுத்துருக்க பவுண்ட்ரிக்கோசரம் டெவலப் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு செகண்ட் பவுண்ட்ரி வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த செகண்ட் பவுண்ட்ரியை நான் சூஸ் பண்ணுறேன். அப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க இந்த ப்ரொஃபைல் வந்து இந்த ரெண்டு பவுண்ட்ரிலையும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சாலிட் மாடலை க்ரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி பேஸ். இப்போ இந்த லாஃப்டட் பேஸும் பவுண்ட்ரி பேஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த லாஃப்டட் பேஸுக்கும் பவுண்ட்ரி பேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லாஃப்டட் பேஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்போம்.
பவுண்டரி பேஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபைல் பவுண்டரி. ஸோ பவுண்டரியை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இதான் வந்து பார்த்திங்கன்னா 2 டூலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இப்போ பவுண்டரி கட்டு, இப்போ நான் இந்த டாப் லைன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு ஒரு பிளேனை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். எவ்வளோ ஹைட் கொடுக்கலாம், இந்த ஷேப் போட்டு மேலே ஓரளவுக்கு நம்ம ஹைட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் பிளேன் இது டாப் பிளேன் மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுக்கு பர்பெண்டிகுலர் ஃப்ரண்ட் பிளேன் ஆர் ரைட் பிளேன். நான் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணுறேன். இப்போது ஒரு பவுண்டரி ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த பவுண்டரியோட ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபைலோட பேர்ஸாக இருக்கணும். இப்போ நான் பவுண்டரி கட் கொடுக்குறேன். ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிட்டேன். டைரக்ஷன் டூவில் அந்த பவுண்டரி லைனை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபைல் வந்து அந்த பவுண்டரி லைனுக்கோசரம் கட் ஆகிருக்கும். செகண்ட் கர்வ் வேணும்னா நம்ம ட்ரா பண்ணி செகண்ட் கர்வ் கூட நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செக்ஷன் வியூவில் போய் பார்த்தா அந்த கட் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 டூல்ஸை பற்றினா பேசிக். இந்த வீடியோவில் ஸ்வெப்ட் பேஸ், ஸ்வெப்ட் கட், லாஃப்டட் பேஸ், லாஃப்டட் கட், பவுண்டரி பேஸ், பவுண்டரி கட், இந்த 6 டூல்ஸை பற்றினா பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபில்லட் அண்ட் சாம்பர் பற்றி பார்க்கலாம். Thanks for watching this video. Bye bye.